ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் தற்போது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கும் விராட் கோலி அவர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்சிபி அணியை விட்டு வெளியேறி மற்றொரு அணிக்காக விளையாட போகிறாங்க. இதுதான் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் நடைபெற்றுச்சு. இதில் சிஎஸ்கே, மும்பை போன்ற அணிகள் மீண்டும் தன்னுடைய கோர் டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த வருட ஐபிஎல்லில் இந்த இரண்டு அணிகளுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த மெகா ஏலத்தில் சொதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்போதும் போல் அவங்க அதிரடியான வீரர்களை அணியில் எடுப்பதில் மட்டுமே அதிகமான கவனத்தை செலுத்துகிறாங்க. அதே போல் டெத் ஓவரில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களை அவங்க இந்த முறையும் ஏலத்தில் எடுக்கவே இல்லை. அதே போல் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு யார் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவராமல் இருக்குது. இந்த மெகா ஏலத்திற்கு செல்வதற்கு முன்பாக விராட் கோலி அவர்கள் ஒரு தெளிவான திட்டத்தை போட்டு ஆர்சிபி நிர்வாகத்திடம் கொடுத்துருக்காங்க. இந்தந்த வீரர்களை எல்லாம் ஏலத்தில் எடுத்தால் கண்டிப்பாக இந்த முறை நாம் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டில் பாதிக்கு மேலே வீரர்களை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி ஏலத்தில் பிட் கூட பண்ணவே இல்லையாம். அதுலேயும் குறிப்பாக ஃபேஃப் டூ பிளசிஸ் அவர்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதையும் பண்ணாமல் தற்போது அவங்கள அடிப்படை விலையான 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணிக்கிட்ட விட்டு கொடுத்துட்டாங்க ஆர்சிபி. இதனால் தற்போது ஆர்சிபி அணிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் யார் கேப்டனாக இருப்பாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே கேப்டன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் உதறி தள்ளிட்டாங்க. மீண்டும் அவங்க கேப்டன்ஷிப்பை கண்டிப்பாக கையில் வாங்க மாட்டாங்க. ஃபேஃப் டூ பிளசிஸ் அவர்களும் இல்லாததன் காரணத்தினால தற்போது அணியில் கேப்டன்ஷிப் அனுபவம் இருக்கக்கூடிய வீரர்கள் யாருமே இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன் துவங்குவதற்கு முன்பாகவே ஆர்சிபி அணிக்கு ஒரு மிகப்பெரிய தடங்களாக பார்க்கப்படுது. எப்போதுமே ஆர்சிபி அணி ஒவ்வொரு சீசனில் தோற்பதற்கு முக்கியமான காரணம் டெத் ஓவரில் சிறப்பாக பந்து வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் கிடையாது. அதே போல் அதிகமான கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீரர் இதுவரைக்கும் ஆர்சிபி அணிக்காக நீண்ட வருடம் விளையாண்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குறைகள் எல்லாம் மீண்டும் தொடரும் விதமாக இந்த ஐபிஎல் ஏலத்தில் அவங்க அதே போல தான் வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதன் காரணத்தினால தற்போது ரொம்பவே விரக்தி அடைந்திருக்கக்கூடிய விராட் கோலி அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒரு அணியை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நம்ம லீக் போட்டியில் கூட தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க தனக்கு இந்த சீசனில் ஆர்சிபி அணிக்காக விளையாடுவதற்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டிடம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்களாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான அணிகளிடம் நீங்கள் போய் விளையாடலாம், அவங்களிடம் இருக்கக்கூடிய மற்றொரு வீரரை நீங்கள் எங்களுக்கு மிட் ட்ரான்ஸ்ஃபர் முறையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.